பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6 ஜூலை 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் நீரவ் மோடியின் சகோதரர் கைது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 14,000 கோடி வங்கி கடன் முறைகேடு பண்ணவர் இவர் தான், சரியா? நேஹல் மோடி இவர் பேர், ரைட்? ஓகே. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தாங்க முக்கியம். என்ன அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுமக்களோட குறைகளை கேட்டறிந்து அதை வந்து சரி செய்கிறதான், சரியா? இதானப்பா வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நகர்ப்புறங்களில் 13 அரசு துறைகள் சார்ந்த 43 சேவைகள் வந்து வழங்க போகிறாங்க. இதுவே ஊரக பகுதிகள், கிராம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகள் வந்து வழங்க போகிறாங்க, சரியா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் தேவை. மேக்ஸிமம் அதாவது முதலமைச்சரின் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. பட் இவரோட நேமோட வர்றதுனால நம்ம பார்த்து வச்சுக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. அதாவது ஊரக பகுதிகளில் வந்து மொத்தம் 15 துறைகள் 46 சேவைகள், நகர்ப்புறங்களில் 13 துறைகள் 43 சேவைகள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா, குஜராத்தில் வந்து நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் வந்து துவங்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில், சரியா? ரொம்ப முக்கியமான நம்ம நாட்டோட முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம். இது பேர் என்ன அப்படின்னா, திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 2021க்கு முன்னாடி வரையும் நம்மளுக்கு கூட்டுறவுத்துறைன்னு சொல்லி ஒன்றிய அரசு சார்பில் ஒரு துறை கிடையாது, சரியா? கூட்டுறவுத்துறைன்னு சொல்லிட்டு 2021க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கூட்டுறவுத்துறைன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அமைச்சகம் வந்து ஏற்படுத்தினாங்க. இதுக்கு வந்து இப்போது அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்துறையும் கூடுதலாக அதாவது கூட்டுறவுத்துறையும் கூடுதலாக பார்த்துட்ருக்காரு, சரியா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் நம்ம இந்தியாவோட முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் வந்து அமைஞ்சிருக்கு. திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அது பேர், சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தாங்க. நம்மளுக்கு கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிச்சுன்னா தான் நியூஸுக்கு பஞ்சமே இருக்காது. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா திரும்ப நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தீவிர திருத்த பணி, அதாவது நேற்று நம்ம நடத்தினோம் பார்த்தீங்களா, அதே தான். பீகாரில் வந்து அதாவது பீகாரில் நம்ம வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அதை வந்து தீவிர திருத்த பணி மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது 2003 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 இந்த தீவிர திருத்த பணிகள் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஃபார்ம் கொடுத்து அவங்க வந்து இந்திய குடிமகன் அப்படின்றதுக்கு இந்திய குடிமகன் அல்லது இந்திய குடிமகள் அப்படின்றதுக்கான சான்றிதழ் வந்து ஒப்படைக்கணும். அப்போ தான் அவங்களோட பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். ஸோ 7.9 கோடி மக்கள் தொகை உள்ள பீகார் மாநிலத்தில் எவ்வளோ இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இன்ன வரையும் கொடுத்ததே வந்து 94% படிவங்கள் கொடுத்துருக்காங்க. 94% பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 13% பேர் ரிட்டன் வந்திருக்கு, சரிங்களா? இவங்கெல்லாம் ஓகே இந்திய குடிமகன் சொல்லிட்டு சான்றிதழோட ரிட்டன் வந்திருக்கு. இருந்தாலும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நெருக்கி 2 கோடி மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தீவிர திருத்த பட்டியல் ரீசெண்டாக எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா பீகாரில். இதுக்கு முன்னாடி 2003 நடந்தது, சரியா? ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் பேர் என்ன அப்படின்னா ஞானேஷ்குமாருங்க, சரிங்களா? இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-3 தடவை பார்த்துட்டோம். ஓகே, ரைட். விண்வெளியில் எலும்பு ஆரோக்கியம் குறித்து சுபான்ஷு சுக்லா ஆய்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன திட்டத்துக்கு கீழே போனார் அப்படின்னா ஆக்சிம்4, AXIOM. அது வந்து சில இதில் ஆக்சியம்னு கொடுத்துருப்பாங்க, சில இதில் ஆக்சிம்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கணும். AXIOM ஆக்சிம்4 திட்டத்துக்கு கீழே போயிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே போய் எலும்பு ஆரோக்கியம் குறித்து அங்கே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நான் கூட யோசித்தேன், எல்லாத்துக்கும் வர்ற ஒரு டவுட்டு தான், ஏன் இங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்களா, அங்கே போய் தான் ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம கிராவிட்டியில் இருக்கோம், பூமியில் கிராவிட்டியில் இருக்கோம். ஸோ அந்த கிராவிட்டியில் இருக்கும்போது தான் நம்மளோட எலும்பு சதைகளும் வந்து ஒட்டி இருக்குது. இப்போது அங்கே போகும்போது கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அந்த சதை எலும்புகள் இப்போ ஒரு வேளை விண்வெளியில் நம்ம குடியேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு
சரி ரைட், இப்போ பூமிக்கு திரும்ப வர்றோம் அப்படின்னா அந்த எலும்பு சதைகளுக்கு எது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி திரும்ப வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற சார்ந்த ஒரு இதுதான் சரியா. அதான் வந்து விண்வெளியில் எலும்பு ஆரோக்கியம் குறித்து சுபான்ஷு சுக்லா ஆய்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திரும்ப ரிட்டன் வந்தோம் அப்படின்னா அந்த எலும்போட சதை எப்படி ஒட்டியிருக்கு, ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு சரிங்களா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் முக்கியம். இதே வந்து பாருங்கள், விண்வெளியில் நுண்பாசி மாதிரிகளை சுபான்ஷு சுக்லா ஆய்வுக்காக நிலைநிறுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த விண்வெளி அந்த பாசிகள் இருக்குது பார்த்தீங்களா, நுண்பாசிகள், அது வந்துட்டு ஆக்சிஜனை வந்து நிறையா உற்பத்தி பண்ணக்கூடியது. அதே மாதிரி இப்போ விண்வெளியில் அதை வந்து வச்சுட்டு திரும்ப பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தால் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த நுண் பாசிகளை வந்து நிறுவியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரி ரைட் ஓகேங்க. அடுத்து இந்த தான் ட்ரினிடாட் டொபேக்கோ நாட்டுக்கு போனார்ல நேற்று நம்ம பார்த்தோம்ல, இதில் இது தாங்க திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா 6ஆம் தலைமுறையிலான இந்திய வம்சாவளியினருக்கு வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை ஐஓசி அட்டை வந்து வழங்க போகிறாங்க. ஸோ எத்தனாம் தலைமுறைன்னு கேட்கலாம், 6ஆம் தலைமுறை அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொன்று நேற்று இதில் வந்து இ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்கங்க சரிங்களா. இ சஞ்சீவினி கரெக்டாக பேனா தீருதோ ரைட் ஓகே. இ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் கொடுத்துருந்தாங்க. இந்த இ சஞ்சீவினி போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா, அதாவது அரசு மருத்துவர்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்து நேருக்கு நேர் உரையாடிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போர்ட்டல் தான். என்ன அப்படின்னா இ சஞ்சீவினி போர்ட்டல் ப்ளஸ் தகைசால் தமிழர் விருதும் அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து நான் உங்களுக்கு இதில் போட்டு விட்டுறேன் சரிங்களா. இதுலனா நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டு விட்டுறேன். ப்ளஸ் அது போக நாளைக்கு சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த தகைசால் தமிழர் விருதை பற்றி. ரைட் ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுங்க, ரொம்ப முக்கியமானவர் சூரியவன்சி. தம்பி சூரியவன்சி 19 வயசு தான், போட்டு பொழந்துட்டுருக்காரு ஆப்போசிட் டீமை. அதாவது அண்டர் 19 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக 52 பந்துகளில் சதம் அடிச்சிருக்காரு சூரியவன்சி சரிங்களா. இதுக்கு முன்னாடி 53 பந்துகளில் சதம் அடித்தது தான் பெருசாக இருந்துச்சு, சாதனையாக இருந்துச்சு. பாகிஸ்தானோட கம்ரான் குலான் ரைட்டுங்க, அவர் தான் வந்துட்டு சாதனை புரிஞ்சிருந்தார். ஸோ அண்டர் 19 கப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 52 பந்தில் வந்துட்டு ஒரு 19 வயசு பையன் சதம் அடித்தது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம். இவர் தான் வந்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு சூரியவன்ஷி. ஸோ ரொம்ப முக்கியமானவர், பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்ததுங்க குகேஷ் வந்து ஜெயிச்சிருக்காரு. எங்கன்னா குரேஷியாவில் யுனைடெட் ரேப்பிடு அண்டு பிளிட்ஸ் செஸ் போட்டி நடந்திருக்கு. இதில் வந்து ரேப்பிட் பிரிவின் முடிவில் குகேஷ் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தங்க, அதாவது விஜயா வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு விருது அறிவிச்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட்டு நிறுவனம் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த பெட்ரோ பரோமா அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. டி ரகுராம். ஒரு நிமிஷங்க, அதாவது 2 பேருக்கு விருது கொடுத்துருக்காங்கங்க. கார்த்திகை பாண்டியன் இவர் ஒருத்தர், டிஎம் ரகுராம் இவர் ஒருத்தர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்க மொழியை தமிழில் பெட்ரோ பரோமா அப்படின்ற நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த விஜயா வாசகர் வட்டத்தோட மொழிபெயர்ப்பு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் ரகுராம் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த இருக்கார்ல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாஞ்சில் நாடான் எழுதிய சூடிய பூசூட இருக்க நம்ம தமிழ் புக்கில் இருக்குது, இதை வந்து மலையாளத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு சரியா. நூலை மலையாளத்தில் மொழிபெயர்த்ததுக்காகவும் சந்தோஷ் எக்ஸிகாந்தின் பிரியாணி என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காகவும் விருது பெற்றிருக்காரு. 2 விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா டிஎம் ரகுராமுக்கு, கார்த்திகை பாண்டியன் இவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. டிஎம் ரகுராமுக்கு சூடிய பூ சூடர்க்க அப்படின்ற நூலை தமிழ்லேருந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்ததுக்காகவும், அதே மாதிரி பிரியாணி அப்படின்ற நாவலை வந்து தமிழில் மொழிபெயர்த்ததுக்காகவும் டிஎம் ரகுராமுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ரிலீஸ் ஆகும்போது 7ஆம் தேதியாக இருக்கும். ஸோ 7ஆம் தேதி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா வந்து நடைபெறுது. பார்ப்போம், அதாவது கோபுர கலசத்தில் தமிழில் ஒலிக்குதா, நம்மளுடைய தமிழ் மொழி கோபுர கலசத்தில் ஒலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்தளவு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா. சரி ரைட் ஓகேங்க. இன்றைக்கி வேறு முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.